ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கிற ஒரு கஞ்சி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. இந்த கஞ்சி செய்யறதுக்கு ரொம்ப வீட்டில் இருக்க பொருள் இருந்தாலே போதும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே நேரத்தில் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி அரிசி, பாசிப்பருப்பு தாங்க. நம்ம ஒரு எந்த டம்ளரில் வேணாலும் அளந்துக்கலாம். நான் இன்றைக்கி திட்டமான சின்ன டம்ளரில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. 1.5 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, 1/2 டம்ளர் கருப்பு உளுந்து, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, இதெல்லாம் எடுத்து நம்ம இன்றைக்கி வறுக்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. நான் இந்த மாதிரி கஞ்சி வீடியோ 5 வீடியோ உங்களுக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். 5 வகையான கஞ்சி செஞ்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். இது 2வது ரகம். இப்போ இந்த பொருளை வறுத்துட்டு வந்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு வாணலி வச்சு எல்லாமே ஒன்றா, ஏன்னா இதோட அளவு கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில் இருக்கிற எல்லா பொருளுமே ஒரே நேரத்தில் வறுக்கக்கூடியது, அதனால் எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடாமல் மிதமான தீயில வறுத்திடுங்க. நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து கஞ்சி போட்டிருந்தேன் பார்லி அரிசியோடு சேர்த்து. வெய்ய நாளில் அந்த மாதிரி குடிக்கும் போது உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உஷ்ணம் இல்லாமல் நல்ல உடலில் இருக்க நீரெல்லாம் பிரிஞ்சு நம்ம வெயிட் இல்லாமல் ஒரு மாதிரி நல்ல லேசாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக அந்த கஞ்சி செஞ்சு காமிச்சேன். இது 2வது ரகம் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. அவ்வளோதான், அரிசி வறுத்தாச்சு. இப்போ தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கஞ்சிலே நாங்கள் உங்களுக்கு 2 விதமாக செஞ்சு காட்ட போகிறோங்க. ஒன்று உப்பு போட்டு, ஒன்று இனிப்பு போட்டு. அதுக்கு ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்திருக்கேன், ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாமே நம்ம வறுத்துட்டு வந்துடலாங்க. வறுக்காமல் அரைச்சிங்கன்னா மாவு கெட்டு போயிடும், அதனால் கண்டிப்பாக வறுக்கணுங்க. இந்த முந்திரி பருப்பு மட்டும் போட்டு அரைச்சாலே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா உங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக சாப்பிட்ணும், நான் இன்னும் கொஞ்சம் நட்ஸ் போடலாமான்னா தாராளமாக போட்டுக்கலாங்க. பாதாம் போடலாம், பிஸ்தா, வால்நட்டு அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் வறுத்து தான் அரைக்கணும், வறுத்து அரைச்சிக்கலாங்க. ஆனால் இந்த கஞ்சிக்கு முந்திரி பருப்பே போதுமானது. அது இல்லைன்னா கூட வெறும் சுக்கு ஏலக்காவே போதுமானதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கருப்பு கவுனி அரிசிலேயே நிறைய சத்து இருக்குது. அந்த ஒரு அரிசியே போதும் இந்த கஞ்சியை ஆரோக்கியமாக மாற்றுறதுக்கு. அது கூட நம்ம உளுந்தும் போட்டிருக்கோம், பாசிப்பருப்பும் போட்டிருக்கோம். ரொம்ப அருமையான சத்தும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் நீங்கள் அதிகப்படியாக நட்ஸு போடணுன்ற அவசியம் இல்லைங்க. இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். நீங்கள் நைஸாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் குறக்குறனும் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதை நான் 2 பங்காக பிரிச்சிருக்கேன். எதுக்காகன்னா, ஒன்று இனிப்பு போட்டு கஞ்சி காட்டுறதுக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி இதில் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம வறுத்த சுக்கை கொஞ்சம் தட்டி போடுங்க, அப்போ தான் நம்ம மிக்சி ஜார் ரிப்பேர் ஆகாமல் இருக்கும். அதுவும் அரைப்படவும் செய்யும் சுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தட்டி போட்டிங்கன்னா தான் நல்லது. இப்போ பாருங்கள், இனிப்பு கஞ்சிக்கு சுக்கு ஏலக்காவோடு சேர்த்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கஞ்சின்னு மாற்றி மாற்றி குடிக்கலாம். ஒரே மாதிரி சத்து மாவு கஞ்சி நிறைய அரைச்சி வச்சுட்டு அதையே தொடர்ந்து குடிக்கும் போது போர் அடிக்கவும் செய்யும். அதே நேரத்தில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வகையான அரிசியும் எப்போவுமே எடுத்துக்கிறது நல்லது கிடையாது. இந்த மாதிரி ஒன்றா ஒவ்வொரு ரகமாக எடுத்துக்கும் போது அதோட டேஸ்ட்டும் வேறு வேறையாக இருக்கும். நம்ம குடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு டேஸ்ட்டில் குடிக்கலாம். இப்போ பாருங்கள், பாத்திரத்தை வச்சு பெரிய டம்ளர், இது ஒரு 1/4 லிட்டர் டம்ளர் இருக்கும், அந்த தண்ணி அளவு ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம மாவில் பாதி டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்ததும் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மிதமாக பொறுமையாக ஊற்றி கைவிடாமல் கலக்குங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும். இதை நல்லா கலந்து விட்டு அந்த கஞ்சி எல்லாத்தையும் அதில் ஊற்றிட்டு
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பக்கத்திலே நில்லு, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலந்துட்டே வரணும். அந்த மாதிரி வரும்போது லேசாக கட்டியாக வர்றது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை நம்ம கொஞ்சம் அதிகமாக ஏற்றிக்கணும். ஏற்றிட்டு பக்கத்தில் நின்று ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலக்குங்க. நல்லா கலந்துட்டு வரணும். ஏன்னா இதில் அரிசி நிறைய நேரம் வேகிற குணம் இருக்குது. இந்த அரிசி கஞ்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி கூட நீங்கள் கரைச்சி வச்சுட்டு செய்யலாங்க. அது இன்னமும் நல்ல விசேஷம்தான். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கட்டியாக வந்துடுச்சா? இந்த நேரத்தில் மறுபடியும் நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணுங்க. ஒரு கட்டியாக ஒரு கூழ் பக்குவத்துக்கு அது நல்லா வெந்து வரும். அடி பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கலந்து விடுங்க. இந்த மாதிரி கஞ்சி எல்லாம் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். வெயிலில் நமக்கு வேர்த்து ஊற்றி டயர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சில பேருக்கு கூழெலாம் புளிக்க வச்சு சாப்பிட்றது சில பேருக்கு அந்த கூழ் புளிச்சது சாப்பிட்டா ஒத்துக்காது, கூழ் சாப்பிட்டா தலைவலிக்குது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கூட இந்த மாதிரி கஞ்சியாக செஞ்சு கொஞ்சம் ஆற வச்சு புளிப்பில்லாத தயிர் மிக்ஸ் பண்ணி கூழ் மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட் எல்லாமே இதை விட கொஞ்சம் கட்டியாக செஞ்சு காய்கறி, பருப்பு, முட்டை, மீன் இந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சுகர் நார்மலாக இருக்கும். இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பாதி கஞ்சி எடுத்து வச்சுட்டேன் உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு. பாதி கஞ்சி இனிப்பு போட்டு பால் சேர்த்து குழந்தைங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பால் காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் தான் இதில் நான் மிக்ஸ் பண்ணுறேங்க. அதே மாதிரி சர்க்கரை பார்த்திங்கன்னா இது பனங்கற்கண்டு. நம்ம வீட்டில் பனம், வெல்லம், நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். வெள்ளை சர்க்கரை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தாதீங்க. இப்போது நாட்டு சர்க்கரை நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு இருக்கும் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இது 1 டம்ளர் கஞ்சி தான் இருக்கும். நல்லா கலந்துக்குங்க. அவ்வளோதான், ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு கஞ்சி வீடியோ போட்டிருக்கேன். இது 2வது ரகம். இப்போ இந்த எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் உப்பு கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் இல்லை வேறு ஏதாவது சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, ஆரோக்கியமாக இருக்கவங்க கூட இப்போ சர்க்கரையை தவிர்க்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துட்டு, இனிப்புனாலே எல்லாம் ஒன்று தான், இருந்தாலும் வெள்ளை சர்க்கரை ரொம்ப உடம்புக்கு கெடுதல். அதுக்கு பதில் கொஞ்சமாக ஒரு அரை இனிப்பு சேர்த்து சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்து வச்சு கஞ்சி. இந்த கஞ்சி செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் காலையில் இந்த கஞ்சி குடிச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். வெயிலில் சாப்பிட பிடிக்காதவங்க, டிஃபன் சாப்பிட பிடிக்காதவங்கலாம் இந்த கஞ்சியை செஞ்சு தாராளமாக குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 11-12 மணி போல் சீக்கிரமாகவே லஞ்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன கருப்பு உளுந்து கஞ்சி தான் இது. அடுத்த வீடியோவில் ஒரு கஞ்சி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி கஞ்சி வகைக்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் 3 கஞ்சி போட வேண்டியது இருக்குது. கருப்பு அரிசி, கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.